மதுபான கொள்கை முறைகேட்டு விஷயத்துல இந்த விஷயம் நடந்திருக்கு. எந்த ஒரு விஷயமும் நெருப்பு இல்லாம புகையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நேற்று ரிலீஸ் ஆகும்போது அனுமன் ஆசீர்வாதத்தோடு இனிமே நான் நல்லா அவரும் அந்த இடத்துல மதன்றதை ஒன்று கொண்டு வராரு தானே. இதே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராமர் படத்தையும் லட்சுமி படத்தையும் ரூபாய் நோட்டில் அச்சிடப்படணும் அப்படின்னு. ஸோ மதம் நீங்க அவங்கள சொல்றீங்க, உங்களுக்குள்ளே தானே இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. தேசிய கட்சி ஆம் ஆத்மி கட்சி இன்னைக்கு உருவாயிருக்குன்னு சொல்றீங்க. ஆனாலும் கூட பாருங்க, ஒரு கட்சி இன்னொரு கட்சி டிபெண்ட் பண்ணி இருக்கிற அளவுக்கு தான் இன்னமும் கூட வளர்ந்துருக்கீங்க. நம்ம முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் பிரதமர் ஆகணும்னு ஆசை. ஜூன் 2ஆம் தேதி மீண்டும் சரணடையணும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தான் வின் பண்ண போதும், உங்களுடைய கூட்டணியில இருக்கிறோம். அப்ப இங்க இவிஎம் பிரச்சனைன்றது ஒன்று வருதா? மக்கள் சேவை ஆற்றணும்ன்ற எண்ணத்துல மட்டும்தான் இந்த கூட்டணிக்கு நாங்க உட்பட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல. கண்டிப்பா நீங்க ஒருத்தர் பத்தி பேசுறீங்க, பிஜேபி பத்தி பேசுறீங்க, மோடியை பத்தி பேசுறீங்க, பேச்சு அளவுல தானே இருக்கு, வார்த்தை அளவுல தானே இருக்கு. ஆனா உங்களுக்குள்ளே கூட கட்சி பூசல் இருக்குல்ல. எல்லாருக்குமே பிரதமர் ஆகணும் ஆசை இருந்துட்டே இருந்தா இந்த கூட்டணிக்குள்ளேயே யார் தான் ஆக போறா? யாருக்கு தான் அந்த பிரதமர்ன்றது? இன்ஃபோ தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் களம் சொல்லவே தேவையில்லை, எக்கச்சக்கமா போயிட்டு இருக்குது. இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா 7 கட்ட தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி பேசுறதுக்கு பஞ்சமில்லாத ஒரு விஷயமா இன்னைக்கு அரசியல் களம் நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில பல விஷயங்களை பத்தி பேசுறதுக்காக என்னோட இணைந்து இருக்கிறாங்க ஸ்டெல்லா மேரி. அவங்க ஆம் ஆத்மியின் மாநில மகளிர் அணி செயலாளர் ஸ்டெல்லா மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். நிகழ்ச்சியில சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷம். நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு அரசியல் களத்துக்கு பஞ்சமில்லாம போயிட்டு இருக்கு எல்லா விஷயத்திலும். சரி, நம்ம முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். அரவிந்த் கெஜ்ரிவால் நேற்று ரிலீஸ் ஆயிருக்கிறாரு. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன விஷயம், என்னதான் வேணுமா அமலாக்கத்துறைக்கு? என்னதான் நடக்குது சொல்லுங்களேன். அமலாக்கத்துறைக்கு முதல்ல என்ன அவங்களுக்கு வேணுங்கிறத மோடி சொல்ல அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பிஜேபி கவர்மெண்ட் சொல்ல பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இந்திய வரலாற்றிலேயே ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பத்திலேயே அவர் ஈடி கைது பண்ணி உள்ள வச்சிருக்கும் போது அவர் அங்க இருந்துகிட்டே என்ன பண்ணாங்கன்னா அரசாங்கத்தை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவே இது வரைக்கும் இந்திய வரலாற்றிலேயே ஜெயில இருந்துகிட்டு ஒரு அரசாங்கத்தை ரன் பண்ணது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சாதனையா அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே அது மாதிரி ஒரு சட்டமே இல்லை அப்படிங்கறத தான் இன்னைக்கு எல்லாருமே எதிர்ப்பா தெரிவிக்கிறாங்க. அதாவது அரசியல் கட்சி தலைவர்களை என்ன இதுவா இருந்தாலும் இந்த தேர்தல் நேரங்கள்ல இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கடந்த காலங்கள்ல உள்ள விஷயங்கள். ஒரு தேர்தல் நேரத்துல ஒரு அரசியல் கட்சி தலைவர் அந்த பரப்புரைக்கு இன்னும் வியூகங்கள் அமைக்கிறதுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இந்த சூழ்நிலையில அவரை ஜெயிலில் அடைக்கிறாங்க அப்படின்னா என்ன காரணம்? தேர்தல் பயம், தோல்வி பயம். உண்மையிலேயே ஆம் ஆத்மி கட்சி இன்னைக்கு உச்சநீதிமன்றத்திற்கும் அந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கும் நாங்கள் இங்கே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு இந்திய வரலாற்றில் இல்லாத அளவுக்கு அவருக்கு இடைக்கால ஜாமீனை கொடுத்து நீங்கள் பரப்புரையை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கூட அமலாக்கத்துறை என்ன சொன்னாங்க, இல்லை அதெல்லாம் விடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப சண்டை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. சரி, அவர் என்ன கிரிமினல்? அவரு கிரிமினலாக இருக்கிற மல்லையாவில் இருந்து ஒவ்வொருத்தரையும் நீங்கள் தப்பிச்சு ஓடும்போது பணத்தை வாங்கிட்டு மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு அவங்கவுங்க கட்ட முடியாமல் ஓடும்போது அவங்களெல்லாம் உங்களுக்கு இது வரைக்கும் பிடிக்கிறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு எந்தவித திராணியும் கிடையாது. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு மோடியே என்னென்னவோ பேசிட்டு இருக்காரு பரப்புரையில், நம்ம தொடர்ந்து அதை பேசுறதுக்கு இருக்கிறோம். அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்தவித யோகிதையும் கிடையாது. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ரேவண்ணா பாருங்க, இன்னைக்கு அவ்வளோ 3000 பெண்களுக்கு அப்பாவும் பையனுமா சேர்ந்து பாலியல் வன்முணர்வு செஞ்சு தன்னுடைய அதிகார திமுறை காமிச்சிருக்கிறாங்க. அதில் எத்தனை குடும்பங்கள் சூசைட் பண்ணிக்க போயிருக்காங்க. அவங்கள பிடிக்கிறதுக்கு யோகிதை கிடையாது. இன்னைக்கு அவர் வெளியில வந்திருக்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு தேர்தல் பரப்புரையில நீங்க சொன்ன மாதிரி தேசிய கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இந்த கட்சியின் தலைவரை அவங்க அரெஸ்ட் பண்ணது ஒரு தவறான விஷயமா இன்னைக்கு ரிலீஸும் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. மதுபான கொள்கை முறைகேட்டு விஷயத்துல இந்த விஷயம் நடந்திருக்கு.
எந்த ஒரு விஷயமும் நெருப்பு இல்லாம புகையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏதோ ஒண்ணு இருக்க போய் தானே அந்த இடம் அங்க போயிட்டு கடைசியில இங்க வரையும் நடந்திருக்கு. அப்ப ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு தானே அர்த்தம். அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? முதல்ல அந்த மதுபான கொள்கை என்னங்கிறதே தெரியாம இவங்க பிரபகண்டா பண்ணிட்டு இருக்காங்க தவறா. அது வந்து அந்த மாநிலத்துக்கு வரி வந்து உள்ள சம்பந்தப்பட்ட விஷயம் தான். சரி, இதுல வந்து தெரிஞ்சவங்களுக்காக இவங்க வந்து கொடுத்துட்டாங்க, கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஏதாவது ஒரு பேப்பர்ஸ், அதுல ஏதாவது ஊழல் முறைகேடு ஏதாவது நடந்திருக்குன்னா நீங்க பேப்பர்ஸை கொடுக்கணும்ல. எந்தவித முகாந்திரமும் இல்லாம வச்சிருக்கிறதுக்கு என்ன இது இருக்கு? அது அருகதை இருக்குது உங்களுக்கு. அதை இது வரைக்கும் நீங்க காமிக்கவே இல்லையே. அதுக்கான ஒரு முயற்சி தானே இந்த அரசு. மணிஷ் சிசோடியா இப்ப கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கிட்டே ஜெயில இருக்காரு. இது வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு யோகியதை இருக்கா? காரி காரி துப்புது கோர்ட்டு. உங்களுக்கு மண்டையில நடு மண்டையிலேயே வந்து ஆணி இறக்கின மாதிரி ஒவ்வொரு கேள்வியும் கேட்குது. ஆனா கொஞ்சம் கூட சூடு சொரணையே இல்லாம அவர் குற்றவாளி அவர் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் தான். இது வரைக்கும் நீங்க எந்தவித குற்றத்தையும் அவங்க மேல வந்து ஆதாரத்தோட நிரூபிக்கல. அது எவ்வளவு காலகட்டம் எடுத்துக்கலாம்? எத்தனை மாசமா ஜெயிலில் வச்சுட்டு நீங்க அப்போ ஆதாரத்தோட அவரை வந்து கைது பண்ணியிருக்கணும். இல்லை எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காலதாமதம், இன்னும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எங்கள்கிட்ட இருக்கு, நாங்கள் தரோம்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு குறுகிய காலம் எடுத்துருந்துருக்காங்க. எத்தனை 1.5 வருஷ காலமாக வச்சுருக்கீங்க அவரை. இப்போ அவங்களுக்கு வந்து ஆம் ஆத்மியை எதிர்கொள்ளக்கூடிய திராணி கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் பாருங்க, தேர்தல் களத்தில் 2020 ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் போட்டி போடுது. 15-20 போட்டி போடும்போது நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம்னு சொல்லி நாங்கள் ஓட்டு கேட்குறோம். உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லி ஓட்டு கேட்பீங்க? இந்த 10 வருஷத்துல என்ன பண்ணுனீங்க நீங்க? முதல்ல மக்களை நிம்மதி இல்லாமல் அவங்கள கொலை செஞ்சது மட்டும் இல்லாமல், கொலை செஞ்சதுன்னு எதுக்கு சொல்கிறோன்னா, விவசாயிகள் மேலே கார் ஏற்றி கொண்டதும் பிஜேபியில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க, எம்எல்ஏ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தானே. அப்போது இவங்க கொலை செய்கிறது, திட்டமிட்டு மற்றவங்கள பழி வாங்குறது, அதே மாதிரி மத கலவரங்களை தூண்டி விடுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு. இவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? மதம்னு சொல்லி பிரச்சனை பண்ணி விட்டோன்னா இவங்க மதத்துக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருப்பாங்க, நம்மளை கேள்வி கேட்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் தானே முதல்ல மக்கள் வந்து எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் தானே இவங்களை கேள்வி கேட்பாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும். அப்போ மதத்தை வச்சு இவங்களை சுற்றி விட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நேற்று ரிலீஸ் ஆகும்போது அனுமன் ஆசீர்வாதத்தோடு இனிமே நான் நல்லா, அவரும் அந்த இடத்துல மதன்றதை ஒன்று கொண்டு வராரு தானே. ஏங்க எல்லாருமே ஒரு தனி மனிதனாக இருக்கும்போது எல்லாருமே ஒரு வகையில் ஒரு மதத்தையோ ஏதோ அது இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்துவராக இருக்கட்டும், இஸ்லாமியராக இருக்கட்டும், அவங்க ஏதோ ஒரு மதத்தை சார்ந்தவங்களாக தானே இருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு பிரதமர் மதத்தை வச்சு அரசியல் பண்ணி அவங்களுக்காக மட்டுமே வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி பேசுறாரு. அதை கேட்கறதுக்கு இங்க யாருக்குமே யோகியதை கிடையாது. அவர் ராமர்னு சொல்றதுனால என்ன தவறு இருக்கு? அவர் வணங்கக்கூடிய கடவுள் அவர் சொல்றாரு. அதுக்காக வந்து அவர் நீங்க பாத்திருக்கீங்களா? டெல்லியிலே சரி, பஞ்சாப்லயும் சரி, இல்ல இந்துக்களுக்காக மட்டும்தான் நாங்க இதை பண்றோம், எங்கேயாவது பிரிவினையை ஏற்படுத்துற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரா? அவர் வகுக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே, மக்களுக்கான திட்டங்கள் எல்லாமே எல்லா தரப்பு மக்களுக்குமே போய் சேருது. உங்களுக்கு இந்துக்களுக்காக ஒன்றும், இஸ்லாமியர்களுக்காக ஒன்றுங்கிறத அங்கே பிரிவினைப்படுத்த. இதே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராமர் படத்தையும் லட்சுமி படத்தையும் ரூபாய் நோட்டில் அச்சிடப்படணும் அப்படின்னு. ஸோ மதம் நீங்கள் அவங்கள சொல்றீங்க, உங்களுக்குள்ளே தானே இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கான விளக்கத்தை நாங்கள் பல இடங்கள்ல வந்து மக்கள் மத்தியில் நாங்கள் சொன்னோம். அவங்களுடைய திட்டம் என்னன்னா, சாவர்கருடைய போட்டோவை வந்து பணத்தில் வந்து போடணும், காந்தியோட போட்டோவை எடுத்துட்டு அவருடைய படத்தை போடணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு. காந்தியோட படமே இருந்தா கூட எப்படி நீங்க சாவர்கரோட படத்தை போடுவீங்க? அப்போ அந்த இதை எப்படி முறியடிக்கணும் அப்படிங்கிற வியூகம் தான் நீங்க லக்ஷ்மியை போடுங்க, கணேஷை போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு. எங்க ஆம் ஆத்மி சொன்னா, நீங்க வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தெய்வங்கள் மேல அதீத பற்று உள்ளவங்களா இருப்பாங்க, நம்பிக்கை உள்ளவங்களா இருப்பாங்க. அப்போ இவர் இதை சொன்னதை இதை முறியடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக முறியடிக்கிறதுக்காக தான், அந்த திட்டத்தை முறியடிக்கணுங்கிறதுடைய நோக்கம் தான் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த வியூகத்தை வந்து சொன்னது. இவர் சொன்னதுக்காக அவங்க போட போகிறது கிடையாது. அப்போ அவங்களும் சாவர்கரை போட முடியாது. எந்த ஒரு விஷயத்தை இது பண்ணணுங்கிறதுக்காக தான் சொன்னதே தவிர, அதுக்காக வந்து அவர் வந்து படித்தவருங்க, அவர் ஜனநாயகத்தை மதிக்கிறவர், சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கக்கூடியவர். ஆம் ஆத்மி கட்சி ஊழலுக்கு எதிரானதுன்ட்டு தொடப்பத்தை வச்சு நாங்கள் தூட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு கட்சிக்குள்ளேயே இந்த பாகுபாடு, கட்சிக்குள்ளேயே இந்த ஊழல் அப்படி இருக்க மாதிரி மக்களோட மனநிலை இப்படி தானே போயிட்டு இருக்கு. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இது எல்லாமே வந்து ஒரு சேர்வாரி பூசுறது. ஆம் ஆத்மி கட்சி உலகத்திலேயே, இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்திலேயே லஞ்சம் ஊழலுக்கு எதிரான ஒரு கட்சி அப்படின்னா அது ஆம் ஆத்மி கட்சி. அதுக்காக தான் அது உருவாக்கப்பட்டது.
அப்போ அந்த கட்சியில இருக்கும்போது இதை வச்சு, அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஊழல் லஞ்சம் சொல்றாங்களா, இவங்கள வச்சு இதை அசிங்கப்படுத்துவோம். இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஆம் ஆத்மி கண்டிப்பா காங்கிரஸ் கூட இந்தியா கூட்டணியில சேராது. ஏன்னா இதுவரைக்கும் நாங்க களம் கண்டது கிட்டத்தட்ட வந்து எல்லா மாநில தேர்தல்கள், டெல்லியா இருக்கட்டும், பஞ்சாபா இருக்கட்டும், குஜராத்தா இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையுமே ஆம் ஆத்மி தனிச்சு நின்று தான் சாதிச்சிருக்கு. அது மாதிரி இவங்க கண்டிப்பா காங்கிரஸ் கூட போக மாட்டாங்கன்னு இவங்க நினைச்சது. ஆனா காங்கிரஸுக்கும் எங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆமா, காங்கிரஸ்க்கும் அகைன்ஸ்டா தானே ஆம் ஆத்மி இருந்துச்சு. இப்ப இவங்களோட தானே கூட்டணி, அகைன்ஸ்ட் பார்ட்டி கூட தானே நீங்க கூட்டணி அமைச்சிருக்கீங்க. அப்போ எந்த அளவுக்கு நீங்க மோசமானவங்க, எந்த அளவுக்கு ஆபத்தானவங்க, இந்தியாவுக்கும் இந்திய மக்களுக்கும் நாட்டுக்கு ரொம்ப ஆபத்தானவங்கன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க காங்கிரஸ் கூட நாங்க வந்து கை கொடுத்திருப்போம். இந்திய கூட்டணியோட நாங்க வந்து அலையன்ஸ் வச்சிருந்திருப்போம். ஏன்னா உங்களை ஒழிக்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு பிரதானம். நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பெரிய பேராபத்து அப்படின்னு உணர்ந்ததுனாலதான் ஆம் ஆத்மி உட்பட எல்லா கட்சிகளுமே நீங்க இந்தியா கூட்டணியில பஞ்சாப்ல வந்து கூட்டணி இல்லாம தானே மேம், தனித்து தானே வைக்கிறீங்க. காங்கிரஸ் தனியா நினைக்குது, ஆம் ஆத்மி தனியா. ஏன் இந்த இடத்துல எல்லாம் நீங்க வந்து கூட்டணின்ட்டு அந்த இடத்துல மட்டும் அப்படி என்ன காரணம்? எல்லா இடத்துலயுமே கூட்டணி தான். ஆனா அங்க காங்கிரஸ் ஜெயிச்சாலும் சரி, ஆம் ஆத்மி ஜெயிச்சாலும் சரி, இந்திய கூட்டணி ஜெயிச்சிருச்சு. அப்படிங்கிறதுனால எங்களை பொறுத்தவரையில இந்திய கூட்டணி வெல்லணும். இந்த பிஜேபி ஆட்சியை வேரோடும் வேரடி மண்ணோடும் அப்புறப்படுத்தணும். இதுதான் எங்களுக்கு பிரதானமா இருந்ததுனாலதான் இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சி எல்லா இடத்துலையுமே அந்த தொகுதி பங்கீடுல, எது இன்னொன்னு சொல்ல போனா தொகுதி பங்கீடுலாம் இவங்களுக்குலாம் சண்டை வந்துடும், பிரச்சனை வந்துடும், இதெல்லாம் எதிர்பார்த்தாங்க. அழகா ரொம்ப சுமூகமா அது எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு. இன்னைக்கு ஜூன் 4 வெற்றியை உறுதி செய்ய போகுது. விவிபேட்ல இருக்கிறதையும் இவிஎம் மிஷின்ல வரக்கூடிய அந்த கவுண்டிங்கையும் 100% எண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க நல்லவங்களா இருந்திருந்தா நியாயமா நீங்க தேர்தலை வந்து எதிர்கொள்றீங்க, அதை நடத்தி இருக்கீங்க, முறையாதான் நேர்மையாதான் அந்த தேர்தல் நடந்திருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஏன் அந்த அச்சம்? எங்களுக்கு இப்ப எதிர்கட்சிகளுக்கு இந்திய கூட்டணிக்கு, பிஜேபிக்கு எதிரான இந்திய கூட்டணிக்கு உங்க மேல நம்பிக்கை கிடையாது, நம்பிக்கை இழந்துருச்சு. அதனாலதான் இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால நான் போட்ட ஓட்டு இதுக்கு தான் போயிருக்கு அப்படிங்கிறது விவிபேட் மூலமா வருது. அந்த விவிபேடை கொண்டு வரதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட வேண்டி இருந்தது, எல்லா பூத்துகள்லையும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நீதிமன்றம் கூட அதை வந்து ஒத்துழைக்கல இருக்கு. அது ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இதை எப்படியாவது இதை சரி செய்ய வேண்டிய கட்டாயம் எங்க இருக்கு. ஏன்னா ஆர்வ கோளாறுல இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய டோட்டலை விட அதிகமா வந்துடுச்சு பிஜேபிக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குதுங்கிறதுனாலதான் விவிபேட்லயும் வரக்கூடிய அந்த கவுண்டிங்கும் என்னன்னா, ஓரளவு ஜனநாயகம், உண்மையான தேர்தல், உண்மையான வெற்றி வந்து உறுதி செய்யப்படும் அப்படின்னாங்க. அது வந்து அதுக்கு எதிராக தீர்ப்புகள் வந்தது கொஞ்சம் வருத்தமளிக்கக்கூடிய விஷயம்தான். ஆனாலும் இன்னைக்கு பிஜேபி இவிஎம் மிஷினை நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அது கண்டிப்பா அதுவும் அவர்களை கைவிட போகுது. இன்னைக்கு பொதுமக்களே வந்து எதிர்பார்க்கறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவில எல்லாம் முன்னாடி வந்து பிஜேபிக்கு எதிர்ப்பு இருக்கும்னு நம்ம சொல்லுவோம், இங்க காலு உண்டவே முடியாது அப்படின்னு. இன்னைக்கு வட இந்தியாவில் நாமளாவது நாகரிகமா அணுகிறோம். பிஜேபியினுடைய வேட்பாளர்களை, பிஜேபியினுடைய ஆதரவாளர்களை அங்க அடிச்சு துரத்துறாங்க. வட இந்தியாவில் நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இத்தனை வருட காலமாக, அது மாநில தேர்தலாக இருக்கலாம், இல்லை நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், இத்தனை வருட காலமாக நாம் வந்து இதை மாதிரி சந்திச்சது கிடையாது, பார்த்ததில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேட்பாளர்கள் வந்தாலே அடித்து திரட்டக்கூடியது. ஏன் ராஜபுத்திர சமூகத்தினர் வந்து ஒட்டுமொத்தமாக கூடி, கும்பலாக கூடி, நாங்கள் சத்தியமாக நாங்கள் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தெருவில் இறங்கி இன்னைக்கு வந்து போராடுறாங்க மக்கள். இதுவே உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் சொல்றாங்க, இந்த நேரத்தில் ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னா மக்கள் எல்லாரும் ரோட்டுக்கு வந்து போராடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு மோசமாக இவங்க நடந்துக்கிட்டாங்கன்னா, இவங்களை அப்புறப்படுத்த வேண்டும், இவங்க இந்தியாவுக்கு தேவையில்லை, இவர்களுடைய ஆட்சி வேண்டாம் அப்படிங்கிறத மறைமுகமாக தான் கடந்த காலங்கள் எல்லாம் பார்த்தோம். இப்போ என்னடானா அவங்க எதிராகவே அவங்க மூஞ்சிக்கு முன்னாடி சொல்றாங்க, நீ ஆதரிச்சு வரியா, உனக்கு இங்க யோகியதை கிடையாது வந்து ஓட்டு கேட்கறதுக்கு, நீ என்ன செஞ்சிருக்க. வட மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மோடிக்கு அகெயின்ஸ்டா வந்து எல்லாரும் வந்து களத்துல இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க, அவங்க வேட்பாளர்களுக்கு எதிராக அப்படின்னு சொன்னீங்க. இங்க நம்ம தமிழ்நாட்டிலேயே பிரச்சாரத்து நேரத்துல பாத்தீங்கன்னா, ஓட்டு கேட்க போற நேரத்துல பாத்தீங்கன்னா, நம்ம தென் சென்னை வேட்பாளர்களையும் மத்திய சென்னை வேட்பாளர்களையும் டிஎம்கே சார்ந்தவங்களை விரட்டி அடிச்சாங்களே, அவங்க பின்னாடியே போனாங்களே, நீங்க வரவே வேண்டாம், நீங்க எதுக்காக இங்க வந்து இது வரைக்கும் என்ன பண்ணீங்கன்ட்டு. இங்கேயும் தானே வந்து உங்க கூட்டணியில இருக்கிறவங்க தானே அவங்களும் கூட. அதாவதுங்க, இந்திய கூட்டணியில இருக்கிறவங்க என்ன செஞ்சாங்க ஏது பண்ணாங்கன்றதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒட்டு மொத்தமா இந்தியாவில் என்ன பிரச்சனை இருக்கு, அதாவது வட இந்தியாவிலையும் சரி, இங்க தமிழகத்திலையும் சரி,
நாம ஏன் பிஜேபியை எதிர்க்கிறோங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இது இங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை பத்தி நாம பார்த்துட்டு இருக்க வேண்டாம். ஒட்டுமொத்தமா நம்ம கழுத்துக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்குது. அதுல இருந்து மக்களை பாதுகாக்கணும். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, நீங்க தென்சென்னையை சொன்னீங்க. பிஜேபியில சார்பா வந்து நம்மளுடைய தமிழிசை அவங்க வந்து போட்டி போட்டாங்க. அங்க ஒரு ஈன வேலையை பார்த்தாங்க. அது யாரு பார்த்ததுன்னா பிஜேபியில இருக்கிறவங்களே பார்த்தாங்கன்றது தான் குற்றச்சாட்டு இன்னைக்கு வரைக்கும். அதனாலதான் அது வந்து கேஸை பெருசா எடுக்கல, பண்ணல. அவங்க ஒரு அடுக்குமாடி குடியிருப்புகள்ல இருக்கிறவங்களெல்லாம் மேலே ஏறி போய் ஓட்டு கேட்கறது சிரமமா இருக்கும். எல்லாருமே ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ்ல வச்சு ஓட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிளான் பண்ணிட்டு ஓட்டு கேட்கறதுக்காக அந்த இதை வந்து ஜூம் மீட்ல இது ஸ்டார்ட் பண்றாங்க. சரி, அதுல ஒரு ஆபாச வீடியோ வருது. அப்போ இந்த பாஸ்வேர்டோ இதுவோ யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? வெளியில இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது? அப்போ உங்கள என்னன்னா இவங்க வந்துடக்கூடாது, அவங்க வந்துடக்கூடாது, இவங்க ஜெயிச்சிடக்கூடாதுன்னு உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய குழப்பங்கள்ல உங்களை ஒரு பொண்ணுன்னு பார்க்காம கூட உங்களை கேவலப்படுத்துறாங்க. அப்போ இந்த மாதிரி ஆட்சியில் அதை தான் நான் வந்து படிச்சு சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய பிஜேபியில இருக்கவங்களோ இல்லை பிஜேபிக்கு ஆதரவா இருக்கிறவங்களை பார்க்கும்போது அவங்க மேல கோவப்படுறதா இல்லை அவங்க மேல வருத்தப்படுறதா ரொம்ப இந்த நிலைமை அப்படின்னு சொல்ல. அதுதான் வேட்பாளருக்குன்னு இல்ல, இங்க எல்லாருக்குமே அந்த நிலைமை ஆயிடுச்சு. பெண்களுக்கு எங்க பாதுகாப்பு? அது மட்டும் இல்ல, மோடி அவர்களும் மோடியினுடைய கூட்டாளிகளும் மோடி வந்து யாருக்கெல்லாம் வந்து ஃபேவர் பண்ணி கொடுத்தாரோ, லட்சமான கோடிகளை வந்துட்டு கடனா, மக்களுடைய பணத்தை கடனா கொடுத்தாரோ, அவங்க எல்லாருமே திகார் ஜெயிலுக்கு போவது உறுதி. கண்டிப்பாக இந்திய கூட்டணி வெற்றி பெறும். இந்த ஜெயிலுக்கு இவங்களை அனுப்புனதுக்கு அப்புறம் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களை அனைத்தும் இந்திய கஜானாவுக்கு வரப்போறதும் உறுதி அப்படிங்கிறத நான் இங்க வந்து கண்டிப்பா அதற்கான முயற்சிகளையும் இந்திய கூட்டணி எடுக்கணும் அப்படிங்கிறத நாங்க வந்து தெரிவிச்சுக்கிறோம். சரி, ஆனாலும் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆம் ஆத்மி கட்சியுடைய அந்த கால் ஊன்றக்கூடிய அந்த தனம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்காக கேட்க வரேன். நீங்களும் நாம் தமிழர் கட்சியும் வந்து ஒரு கட்டத்தில் தான் முன்னப்பின வந்தீங்க. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் அவங்க வந்து ஒரு மூன்றாவது ஒரு பிரதான கட்சியை வந்து வளர்ந்து இருக்கிறாங்க. ஆனா ஆம் ஆத்மி அந்த இடத்துக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்துச்சான்றது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க. அதாவது ஆம் ஆத்மி கட்சி வந்து அண்டர் கிரவுண்ட் கரண்ட் மாதிரி. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே இதை பத்தி சொல்லியிருக்கேன். அதாவது ஆம் ஆத்மி வந்து தன்னுடைய சொந்த பணத்துல சமூக சேவையா இந்த அரசியல் பணியும் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, ஏன்னா லஞ்சம் ஊழலுக்கு எதிராக வந்த கட்சி. இன்னைக்கு நீங்க வந்து உங்களை வந்து மாற்று கட்சியில இருக்கிறவங்கள நீங்க உதாரணமா சொல்லலாம். இது வரைக்கும் அவங்க ஒரு கவுன்சிலரா வந்து கூட எங்காவது ஒரு எக்ஸாம்பிளா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க. நாங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அதற்கான தீர்வுகளை பண்ணிட்டு இருக்கோம். நாங்க இங்க வந்து தேசிய கட்சியாக இருந்தாலும் தமிழகத்துடைய மண்ணுக்கான பிரச்சனையா இருக்கட்டும், அவர்களுடைய உரிமைக்கான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதுல நாங்க முனைப்போட தான் செயல்பட்டு இருக்கோம். இன்னொன்னு, நாங்க தேசிய கட்சிங்க. அதை முதல்ல மனசுல வச்சுக்கோங்க. ஒரு 10-12 வருஷத்துல நாங்க வந்து 10-12 வயது குழந்தை. நாங்க இன்னைக்கு தேசிய கட்சியை உருவெடுத்திருக்கிறோம்னா சும்மா வாயில வடை சுட்டுக்கிட்டு நான் செய்வேன் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. செய்யணும், செஞ்சு காமிக்கணும். இருக்கக்கூடிய காலங்களில் கூட சில விஷயங்களை சாதிச்சு காமிக்கணும். நீங்க என்னெல்லாம் செய்யணும்னு சொல்றீங்களோ அதெல்லாம் அங்க ஆம் ஆத்மி செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் மட்டும் இல்ல, இருக்கக்கூடிய உலக நாடுகள் கூட அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைதை கண்டிக்கிறாங்க அப்படின்னா அவருடைய செயல்பாடுகளை உற்று நோக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு உலக மக்களே, உலக நாடுகளே வந்து அவர் வந்து போற்றக்கூடிய கொண்டாடக்கூடிய ஒரு தலைவர் உள்ள கட்சி. இப்போ நீங்க சொன்னீங்க அந்த கட்சியை பத்தி. இந்த கூட்டணி டைம்ல அவங்க தனிச்சு நின்றுக்க வேண்டாங்கிறது எல்லாருடைய பார்வையாகவும் இருந்ததுல. இப்ப வந்து நம்ம மோடியை எதிர்க்கணும். அதாவது ஆபத்தான கால சூழ்நிலையில பேராபத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கும். கண்டிப்பா அவங்களும் வந்து ஆதரிச்சிருந்திருக்கணும். அவங்க தனியா நின்னதுங்கிறது எல்லாருக்குமே அது வந்து ஒரு பார்வை வந்து அவங்க மேல கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பார்வையா தான். இப்படி உங்களோட வந்து கூட்டணி சேராம இப்ப அவங்க யாரை ஆதரிக்கிறோம் யாரை எது பண்றோங்கிறது பெருசா அவங்க பேசப்படல. இன்னைக்கு வரைக்கும் கூட பேசப்படும் பொழுது பட்டுச்சோ படலையும் அரசியலுக்கு வந்தாச்சு. மக்களுக்கான அதை எங்களுடைய ஆம் ஆத்மி கட்சி எங்களுடைய தலைவர் கூட இந்திய கூட்டணியில போய் சேரும்போது கூட நீங்க ஊழலுக்கு எதிரானவர்கள், நீங்க இவங்களெல்லாம் தானே எதிர்த்தீங்க ஒரு காலத்துல, நீங்க அவங்களோட கூட்டணி வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது கட்சி பெருசா நாடும் நாட்டு மக்களும் பெருசானா கட்சியை விட நாடும் நாட்டு மக்களும் தான் பெருசு அப்படிங்கிறதுனாலதான் அந்த கூட்டணியில சேர்ந்தோம். இந்த நிலைப்பாடு தான் நாங்க மக்களுக்கானவர்கள் அப்படிங்கிறத இங்க காமிக்குது. முதல்ல பிஜேபியை அப்புறப்படுத்தணும். அவங்கள இந்தியா கூட்டணி வின் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம உள்நாட்டுகள் அதுக்குள்ள பேச அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தைகள், ஏன்னா ஆரம்பிக்கும் போது சில பேச்சுவார்த்தைகள் போயிருக்கும்.
அதுக்கப்புறம் அந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கட்டும். தகுதி இல்லாதவர் மோடி அப்படின்னு நான் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு கூட ராஜஸ்தான்ல சமீபத்துல பிரச்சாரத்துல நீங்க என்ன பேசுனீங்க? இந்துக்களினுடைய தாலியை அறுத்து அதிகமாக குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தீவிரவாதிகள், அவங்க ஊடுருவக்கூடியவர்கள் அப்படின்னு மங்கள் சூத்ரா, அது எரும மாட்டை 2 எரும மாட்டை பிடிங்கி 1 எரும மாட்டை அவங்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு இஸ்லாமியர்களை சாடும் விதமாக நீங்க கேவலமான பிரச்சாரம் எல்லாம் பண்ணீங்க இல்லையா? அதுக்காக தான் சொன்னேன், நீங்க தகுதி இல்லாம நீங்க வந்து நிக்கிறீங்க, தேர்தல்களில் வந்து நிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவர், இந்தியாவில் போட்டி போடுறதுக்கு தகுதி இல்லாதவர்னு அதுக்கு தான் சொல்ல வரேன். ஆக மொத்தத்தில் இந்துக்கள் என்பது உங்களுக்கு வந்து இது கிடையாது. இந்துக்களை வைத்து பிரச்சனைகளை செய்யணும், உள்ளுக்குள்ள குழப்பத்தை அதுக்குள்ளேயே குழம்பிட்டு இருக்கணும். ஆனா இவர்களுடைய நோக்கம் வந்து என்னன்னா, இந்துக்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்காக எதிரானவர்கள்லாம் கிடையாது. ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் எதிரான ஒரு கட்சி, எதிரான ஒரு பிரதமர் இருக்கிறாருன்னா அவர் மோடி தான், அவர் தான் அந்த கட்சி பிஜேபி தான் அப்படிங்கிறது தொடர்ந்து அவங்க வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த தேர்தலில் கண்டிப்பாக மக்கள் சரியான பாடம் புகட்டத்தான் போகிறாங்க. நாங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கோம், 2024 மக்கள் வெளிச்சுக்கலைன்னா கண்டிப்பாக ஒரு தென்கொரியா வடகொரியா மாதிரியோ, ஒரு சோமாலியா மாதிரியோ, எத்தியோப்பியா மாதிரியோ இந்தியா மாறுவதற்கான அனைத்து சூழல்களும் இங்கே இருக்குது. அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய இந்த ரிலீஸ் பெரிய வெற்றி, ஜனநாயகத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒன்றா அமைஞ்சிருக்குன்ட்டு பலரோட பார்வையில் பார்க்கப்பட்டாலும், ஆனாலும் பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷனோட தானே வெளியே வந்திருக்கிறாரு. ஒரு சில கோப்புகளை பார்க்கக்கூடாது, முதலமைச்சராக செயல்படக்கூடாது, இதுக்கான இது பண்ணணும், அவங்க கிட்ட பேசக்கூடாது, இப்படி ரெஸ்ட்ரிக்ஷனோட தானே வெளியே வந்திருக்கிறாரு. இது வந்து இந்த தேர்தல் நேரத்தில் அவரோட வலுப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்படுது ஆம் ஆத்மி. கண்டிப்பா. அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்கு வந்தோடனே உங்களுக்கு ஏற்கனவே அவர் வந்து ஒரு மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி தான் பிதற்றிக்கிட்டு தர்றாரு. பிரதமரும் சரி, பாரத பிரதமரை பத்தி பேசுறீங்க, பாரத பிரதமர் பத்தி. அதாவது இப்ப அவர் காவந்து பிரதமர் தான், அவர் ஒன்றும் இப்போதைக்கு பிரதமர் கிடையாது. ஆனாலும் எப்படியா இருந்தாலுமே அவர் வந்து இப்ப பிதற்றிக்கிட்டு ஒரு மாதிரி ஒளறிக்கிட்டு, அவர் மட்டும் இல்ல நிறைய பேர் என்ன பேசுறதுன்னே தெரியல. பிஜேபி சார்ந்தவங்க, பிஜேபியை சார்ந்தவங்க, அவங்களுக்கு கூட்டாளிகளாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில பதறாங்க. அவர் ராகுல் ஒரு பக்கம் அடின்னு அடிக்கிறாரு பிரச்சாரத்துல, அதை எதிர்கொள்ள முடியல. இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் வந்த உடனே இவர் என்ன பேசுவாரு, ஏது பேசுவாரு அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம அம்பானி அதானியை பத்தி பேசியிருக்கிறாரு மோடி. ஒருவேளை அம்பானியும் அதானியும் எங்க அப்ரூவரா மாறிடுவாங்கன்ற பயம் வந்துருச்சா என்னங்கிறது தெரியல. ஒன்றும் இல்லை, எப்படி வந்து மல்லையா அவர்கள் எல்லாம் தப்பிச்சு வெளிநாட்டுக்கு போனாங்களோ, கண்டிப்பாக மோடி அவர்களுக்கும் அந்த மாதிரி ஒரு பிளான் இருந்தாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இருக்கக்கூடிய அனைத்து துறைகளும் அவர் வெளியில ஜூன் 4 ரிசல்ட்டுக்கு அப்புறம் தப்பிச்சு வெளிநாட்டுக்கு போகாத மாதிரி, ஏன்னா அவங்கள விசாரிக்கிறதுக்கு ஆட்கள் வேணும்ல, அந்த சம்மந்தப்பட்டவங்க வேணும் அப்படிங்கிறதுனால அதையும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட பார்க்கணும் அப்படிங்கறத நம்ம இந்த தலைவர்களால எந்த தப்புமே கிடையாது. இந்த எலெக்ஷன்ல எப்படியாவது உங்களை மடக்கணுன்றதுக்காக தானே போய் புகார் கொடுத்தாங்க. 100% இல்ல 200%. அதுதான் ரீசன். ஏங்க நீங்க குற்றம் சாட்டி எத்தனை வருஷம் ஆச்சு அவர் மேல? 2 வருஷத்துக்கு மேல ஆகுது, நீங்க 1.5 வருஷத்துக்கிட்ட ஆகுது. நீங்க அப்பவே வந்து இதெல்லாம் எடுத்து அந்த கோப்புகளை எல்லாம் எடுத்து நீங்க அவரை ஜெயில போட்டு அவர் தான் குற்றவாளி அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு இது வந்து பலம் சேர்த்திருக்கோம்ல. அப்ப எதுவுமே இல்லாததுனால தானே நம்ம இந்த ஈடியா இருக்கட்டும், எலெக்ஷன் கமிஷனா இருக்கட்டும், நீதித்துறைகள்ல சிலரை கையில வச்சுக்கிட்டு பண்ற சாஸ்திரிகளா இருக்கட்டும், இது எல்லாமே என்னன்னா எங்களுக்கு எதிராக பண்ணதுதான். மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நீங்க வாய் திறந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்குங்கிறத கூட தெருவில் நின்று கூட பேச முடியாது. நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண கூட முடியாது. ஒரு எழுத்துரிமை இருக்காது, பேச்சுரிமை இருக்காது. எல்லாமே நாம இங்க வந்து கொத்தடிமைகள் மாதிரி இருக்கணும். அதாவது இவர் வந்து இந்துத்துவாவுக்கு சாதகமானவரே தவிர இந்துக்களுக்கு சாதகமானவர் கிடையாது அப்படிங்கிறதையும் இந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இதுக்கு உதாரணம் இதுதான். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, பெங்களூர்ல நடந்தது இல்லையா, கர்நாடகாவில். சரி, இன்னைக்கு 3000 பெண்கள்கிட்ட அந்த ரேவணா குரூப் வந்து இந்த மாதிரி அப்பாவும் பையனும் பண்ணியிருக்கிறாங்க. அதுல இந்துக்கள் பாதிக்கப்படலையா? போயிட்டு இருக்கு விசாரணை. அது உண்மைங்கிறது தெரிஞ்சிருச்சுல, வீடியோவிலே இருக்குதே. உங்களை இதை விட என்ன ஆதாரம் இருக்கு? அதாவது ஆதாரம் இருக்கிறவங்கள நீங்க தப்பிக்க விட்டுருவீங்க, ஆதாரம் இல்லாம பழி வாங்கணும் நோக்கத்துல நீங்க ஜெயில போட்டு அவங்களை அவமானப்படுத்துவீங்க, அவங்களுடைய செயல்பாட்டுகளை வந்து குறைப்பீங்க. இதுதான் சொல்றேன், அராஜகம், இதுதான் சர்வாதிகாரம். ஜூன் 2ஆம் தேதி மீண்டும் சரணடையணும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். ஸோ உங்களுடைய பார்வையில் உங்களோட தலைவர் மறுபடியும் வந்து சரணடைன்னு சொல்லியிருக்காங்களே, எப்படியே பார்க்குறீங்க? எப்போதுமே ஆம் ஆத்மி சட்டத்துக்கு உட்பட்டவங்க தான். இப்போ அப்படிதான் சொல்லி நீதிமன்றம் அவங்கள அனுப்பி இருக்குது.
நீங்க எந்த அரசு கோப்புகள்லையும் வந்து கையெழுத்திடக்கூடாது, ஆமா. செக்ரட்டரியாட் போகக்கூடாது, ஒரு முதலமைச்சரா நீங்க செயல்படக்கூடாது. ஒரு கட்சி தலைவரா இன்னைக்கு வந்து அவர் அதை ஏத்துக்கிட்டு வெளில வந்திருக்காங்க. இதுவே எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா இந்தியாவுல இது மாதிரி ஒரு சம்பவம் இதுவரைக்கும் நடந்ததுல எங்களுடைய சரித்திர நாயகனுக்கு இது நடந்திருக்கு. ஆரம்பத்திலே சம்மன் கொடுத்துட்டு தானே இருந்தாங்க அரவிந்த் கெஜ்ரிவால். ஆனா ஒரு முறையும் அவர் தேர்தல் பிரச்சாரத்துல இருக்க இந்த காரணம் மறுப்பு கொடுத்துட்டே தானே வந்தாரு. சட்டத்துக்குட்படலையே, சட்டத்துக்குட்பட்டுன்னு பேசி இல்ல அதாவது அவங்க வந்து கேட்கும்போது ஆதாரத்தை கொடுங்கன்னு தான் கேட்டாரு. ஆதாரம் உங்ககிட்ட இல்ல. அப்ப நீங்க ஏற்கனவே இது எங்களுக்கு எப்படின்னா சத்யேந்தர் ஜெயின்ல இருந்து, மணிஷ் சிசோடியால இருந்து, சஞ்சய் சிங்ல இருந்து எல்லாருமே எங்களுக்கு ஒரு பெரிய உதாரணம். இதே தான் நீங்க சொல்லி என்ன பண்ணீங்க, அது விசாரணை தான் வாங்க அப்படின்னீங்க, ஜெயிலுக்குள்ள வச்சீங்க. எந்தவித ஆதாரமும் இல்லாம கடைசி வரைக்கும் நீங்க ஆதாரங்களே கொடுக்காம அவரை வந்து ஜெயில போட்டு இன்னைக்கு வரைக்கும் வெளியில ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்கீங்க. அதே இதுதான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒவ்வொரு சம்மன் வரும்போதும் அவர் சம்மனுக்கு எல்லாத்துக்குமே அவர் ரிப்ளை பண்ணிக்கிட்டே தான் இருந்தாரு. கடிதங்கள் மூலமாக சொல்லிக்கிட்டே தான் இருந்தாரு. ஒரு தடவை எல்லாம் பாத்தீங்கன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ்லயே வந்து பேசினாரு. அதனால அவர் வந்து எதுக்குமே மதிக்காம இருந்தாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் அப்பட்டமான பொய். இது பரப்பப்பட்ட ஒரு பொய். மோடியினுடைய முகத்திரை ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தலோட கிழிக்கப்பட போகுது. பிஜேபியினுடைய ஒட்டுமொத்த முகத்திரையும் கிழிய போகுது. மக்கள் மத்தியில யாரெல்லாம் உங்களை தூக்கி கொண்டாடினார்களோ அவர்களை காரி உமிழ்கின்ற ஒரு நிலையும் கூடிய சீக்கிரத்தில் வர. பெரிய குற்றவாளிகள் இவர்கள். ஏன்னா நிறைய விஷயங்களை பத்தி நம்ம சொல்லலாம். அவங்க ஏன் குற்றவாளியாலா ஏற்கனவே இருந்து மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு வந்தவங்க தானே. அதெல்லாம் நம்மளால மறுக்க முடியாது. இன்னைக்கு பிரதமரா இருக்கிறதுனால அதெல்லாம் மறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது கிடையாது இல்ல. கண்டிப்பாக இவர்களுக்கு திகார் சிறை உறுதி அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க. உங்க தலைவர் மேல எந்த தப்பும் கிடையாது, பிஜேபி மேல மட்டும்தான் தப்பு இருக்குது, அவங்களுக்கு எங்க தலைவர் போன அதே திகார் சிலை இருக்கு அப்படின்ற மாதிரியும் நீங்க ஸ்ட்ராங்கா சொல்ல வரீங்க. கண்டிப்பாக பிஜேபி மேல குற்றம் தான் இருக்கு, குற்றவாளிகள் தான் அவங்க. நீங்க பெருமுதலாளிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ்ல உள்ளவர்களுக்கு மட்டுமே நீங்க வந்து நம்பகத்தன்மையா ஃபேவரா இருந்துட்டு அது எவன் விட்டு பணத்தை எடுத்து யாருக்கு கொடுக்கறது? எங்க வரி பணத்தை எடுத்துட்டு இன்னைக்கு மினிமம் பேலன்ஸ் இருந்ததுன்னா அதுல நீங்க அவ்வளவு இது பண்றீங்க. எவ்வளவு கோடிகள், எத்தனை லட்சம் கோடிகள், இது எல்லாமே கண்டிப்பாக மக்கள் பணம் மக்களுக்கு வரப்போகுது. அதனால இவர்களுடைய ஆட்டம் இந்த ஜூன் 4 முடிய போகுதுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு வந்து பிரதமர் ஆகணும்ன்ற ஆசை இருக்கு. ஏன் ஆகக்கூடாதா? எங்க தலைவர் வந்து நல்லது செய்யறாரு, அவர் ஆகலாமே அப்படின்னு. அதே போல மம்தா பானர்ஜி அவர்களுக்கும் பிரதமர் ஆகணும்னு ஆசை இருக்குது. நம்ம முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் பிரதமர் ஆகணும்னு ஆசை. இப்படி எல்லாருக்குமே பிரதமர் ஆகணும்னு ஆசை இருந்துட்டே இருந்தா இந்த கூட்டணிக்குள்ளேயே யார் தான் ஆக போறா? யாருக்கு தான் இந்த பிரதமர்ன்றது? இங்க யாருமே வந்து நான் ஆகணும் நீ ஆகணும்னு இப்ப வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் சலசலப்பு போயிருக்கா? எதுவுமே இல்லை. அப்போ நம்ம ஏன் அதை பத்தி பேசணும்? இங்க வந்து பொறுத்தவரையில இப்போதைக்கு ஒரு நரகாசுரனை எதிர்க்கக்கூடிய ஒரு தேர்தல் மாதிரி நிகழ்வு மாதிரி இது. அதனால இப்ப எல்லாருமே கைகோர்த்து ஒற்றுமையோட நிக்கிறாங்க. இதுவே பெரிய வெற்றி இல்லையா? இதை நீங்க எப்படி வெற்றின்றத சொல்றீங்கன்றது தெரிய வரல. ஏன்னா இல்ல உங்களுக்குள்ளே கூட பாருங்களேன், கேரளால வந்து அகென்ஸ்டாக காங்கிரஸும் மற்றவங்களும் அகென்ஸ்டா இருக்கிறாங்க, வெஸ்ட் பெங்கால்ல அப்படி இருக்கிறாங்க. ஒரு இடத்துலயுமே வந்து உங்க கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்களே உங்களுக்குள்ள அகென்ஸ்டா தான் இருக்கிறீங்க. நீங்க ஒருத்தர் பத்தி பேசுறீங்க, பிஜேபி பத்தி பேசுறீங்க, மோடியை பத்தி பேசுறீங்க, பேச்சு அளவுல தானே இருக்கு, வார்த்தை அளவுல தானே இருக்கு. ஆனா உங்களுக்குள்ளே கூட கட்சி பூசல் இருக்குல்ல? பூசலே கிடையாது. எப்படின்னா இந்த தொகுதி பங்கீடே பேசும்போதே இதுக்கெல்லாம் உட்பட்டு தானே நின்னோம். தேசிய கட்சி ஆம் ஆத்மி கட்சி இன்னைக்கு உருவாகி இருக்குன்னு சொல்றீங்க. ஆனாலும் கூட பாருங்க, ஒரு கட்சி இன்னொரு கட்சி டிபெண்ட் பண்ணி இருக்கிற அளவுக்கு தான் இன்னமும் கூட வளர்ந்துருக்கீங்க. கூட்டணியில தானே வந்து வெற்றி பெறணும்ன்றது, தனித்து நின்று நான் வெற்றி பெறணும் அதை வந்து ஆம் ஆத்மி கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா ஆம் ஆத்மி ஆரம்ப காலங்கள்ல இருந்து இன்னைக்கு 2 மாநிலங்கள்ல கைப்பற்றினதுல இருந்து குஜராத்தில் நீங்க பாத்தீங்கன்னா குஜராத்தில் வந்து மோடியினுடைய கோட்டை அது. அதுலேயே ஆம் ஆத்மி போய் நின்று ஐயோ அதெல்லாம் பண்ண முடியாது, இது பண்ண முடியாது. ஏன்னா அங்கெல்லாம் வந்து எங்களுடைய மணிஷ் சிசோடியா, சத்யேந்தர் ஜெயின் இவங்களுக்குலாம் வந்து பேரம் பேசப்பட்டது. அதனால ஆம் ஆத்மியை பற்றி இதை நாங்கள் ஒருத்தரை எதிர்பார்த்து தான் நின்று நாங்கள் ஜெயிக்கணுங்கிற அவசியம் ஆம் ஆத்மிக்கு கிடையாது. ஆனால் இன்றைய சூழ்நிலை இந்த மாதிரி மோடி ஆபத்தானவர், பிஜேபி ஆபத்தான ஒரு கட்சி, இந்த ஆட்சி வேண்டாம், இதை மாற்றியே ஆகணுங்கிற நிர்பந்தம் வந்து இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கிறதுனால அதில் நாங்கள் இந்த நேரத்தில் பிடிவாதம் பிடிச்சிட்டு இல்லை நாங்கள் தனித்து தான் நிற்போம் அப்படின்னு நாங்கள் நின்றிருந்தோன்னா கண்டிப்பாக நாங்கள் மக்களுக்கு செஞ்சிருக்கக்கூடிய துரோகமாக அது மாறி இருக்கோம். அதை உணர்ந்து தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இதுல வந்து கூட்டணி மக்கள் சேவை ஆற்றணும்ன்ற எண்ணத்துல மட்டும்தான் இந்த கூட்டணிக்கு நாங்கள் உட்பட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல. கண்டிப்பா மக்கள் சேவை ஆற்றுறதுங்கிறது இல்லாம ஒரு அபாயகரமான ஆட்சி ஒன்று நடந்துட்டு இருக்கு, அதை அப்புறப்படுத்த வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்கு. ஏன்னா கட்சிங்கிறது யாருக்கு? மக்களுக்கு, நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் தான்.
இப்போ 3 கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்குது, இன்னும் இருக்கக்கூடிய தேர்தலுக்காக காத்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த 3 கட்ட தேர்தலுடைய அந்த பர்சன்டேஜ், மக்களுடைய அந்த ஆதரவு இதெல்லாம் பொறுத்து ஆம் ஆத்மி எந்த யூகத்துல இருக்கிறீங்க? கண்டிப்பா என்ன வெற்றி இலக்கை நோக்கி தான் காத்துட்டு இருக்கோம். இந்திய கூட்டணி ஜெயிக்கும் அப்படிங்கிற அந்த இலக்கு தான். தேர்தலே டிசைட் பண்ணிட்டீங்க? கண்டிப்பா. ஏன்னா மக்களுடைய ஆதரவை நீங்க பார்க்கும் பொழுது அவங்களுக்கான வெறுப்பு எவ்வளவு ஏற்படுது, நம்மளுக்கு இந்திய கூட்டணிக்கான ஆதரவு என்ன இருக்குங்கிறத கள நிலவரம் பாக்குறோம். மக்களோட நிலைமை பாத்தீங்கன்னா ஓட்டிங் பர்சன்டேஜ் போன முறையோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெருசா டிஃப்ரெண்ட் இல்ல, ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற அளவுக்கு தான் போயிட்டு. அப்ப மக்களும் ஆட்சி நடக்குதும் பரவாயில்ல தான் அப்படின்ற மனநிலையில இருக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த ஒரு எண்ணமும் அவங்க மக்கள் மனசுல இருக்கும்ல. என்னதான் நம்ம பண்ணினாலும் இவிஎம் ஆச்சு இவங்க ஜெயிச்சிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கே அப்படிங்கிற அந்த விரக்தியிலையும் கூட மக்கள் வந்து ஓட்டு போட வராம இருந்திருக்கலாம்ல. அதை விட என்னன்னா, முன்னாடி இருந்த தேர்தல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அடாவடி வேலைகள் எல்லாம் நார்த் இந்தியாவில் பண்ணாங்க. இதையெல்லாம் இந்த நம்பகத்தன்மை எல்லாம் இழந்ததுனாலையும் மக்கள் வந்து ஓட்டு போட வராம இருந்ததுக்கும் காரணம் இருக்கும். நீங்க வந்து இவிஎம் நீங்க வந்து ஒரு காரணமா காட்டுறீங்க. முன்னாடியே பாத்தீங்கன்னா மல்லிகார்ஜுன கார்கே பிஜேபி வின் பண்ணுவாங்க, ஏன்னா வந்து அவங்க மிஷின்ல வந்து குளறுபடி பண்ணி அவங்க வின் பண்றதுக்கான வாய்ப்புகளும் யூகங்களையும் அவங்க பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னு ஏற்கனவே வந்து அவர் சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து ஓகே, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தான் வின் பண்ண போதும், உங்களுடைய கூட்டணியில இருக்கிறோம். அப்ப இங்க இவிஎம் பிரச்சனைன்றது ஒன்று வருதா? அங்க மட்டும் நீங்க இவிஎம் மிஷினை காரணம் காட்டுறீங்களே, அப்ப இங்க வின் பண்ண போறாங்களே, வின் பண்ணுவீங்க அந்த ஒரு நம்பிக்கை தமிழக மக்களுக்கு இருக்கு. இப்ப இந்த இவிஎம் மிஷின் பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ஏங்க, எங்க வந்து பிஜேபிக்கு எதிர்ப்பு இருக்கு, எங்க வந்து கண்மூடித்தனமா நம்புவாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. தென்னிந்தியாவில் அதுவும் முக்கியமா தமிழ்நாட்டில எல்லாம் காலே ஊன முடியாது பிஜேபி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அது மோடி அவர்களுக்கே தெரியும். ஏன் அதை உதாரணமா நான் சொல்றேன் அப்படின்னா, ராமேஸ்வரத்துல வந்து ராம பூமி இது, நான் இங்க போட்டி போட போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னவர். ஆனா கடைசியில இங்க இருக்கக்கூடிய சர்வே ரிப்போர்ட் வந்தோடனே என்ன பண்ணாரு, அப்படியே பெல்ட்டி அடிச்சிட்டாரு. உத்தரப்பிரதேசத்துல போய் என்ன சொல்றாருன்னா, அது ராம பூமியா இருக்கும்னு நினைச்சு நாங்க போட்டி போடலான்னு நினைச்சேன், ஆனா அது ராவண பூமியா அட்டுழியங்களால நிறைஞ்சு போய் இருக்கு, அதனால நாங்க நாங்க வந்து போட்டி போட விரும்பல அப்படின்னு சொல்லி யூபியில போய் பேசுறாரு ஒரு பிரச்சாரத்துல. மிஷினை வந்து நீங்க சாக்கா காட்டல? இல்ல, மிஷினை தான் சாக்கா காட்டுறோம் இங்க. அதாவது எல்லா இடத்துலயுமே அப்படி நினைக்கிறா இவங்க என்ன பண்ணலாம், ஒட்டுமொத்தமா எல்லாமே ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றத பண்ணலாம். மக்களோ மற்ற எதுவுமே வந்து இங்க வந்து சும்மா இதுவெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அது அவங்க மேல நம்பகத்தன்மை இல்லாம ஒட்டுமொத்தமா போயிடுமேன்றதுனால எங்கெல்லாம் எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் அது உண்மையா இருக்கிறத வந்து காமிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நீங்க இப்ப சொன்னீங்க இவிஎம் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு, இவிஎம் மிஷினை வச்சுதான் இவங்க 400 சீட்டு நாங்க ஜெயிச்சிடுவோம்னு இவங்க சொன்னாங்க இல்லையா? எந்த அடிப்படையில சொன்னீங்க? அப்போ இதெல்லாம் வந்து என்னன்னா ஒட்டுமொத்தமா பண்ணிட முடியாது. இவங்க இப்ப 400 சீட்டுன்னது இப்போ ஓரளவு அப்படியே வந்து இந்த 400 சீட்டை பத்தி இன்னைக்கு பிஜேபி பேசவே இல்லை. ஏன் பேசல அப்படின்னா, இந்த விவிபேடோடைய விஷயம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம முழுமை பெறவில்லை. இன்னும் சொல்ல போனா இவிஎம் மிஷின்லாம் இல்லாம பிஜேபி பண்ண பாலாரும் தேனாரும் இந்திய நாட்டில் ஓடின அந்த 10 வருஷ காலத்துல மக்களுக்கான ஆட்சி பண்ண பிஜேபிக்கு கண்டிப்பாக வாக்குச்சீட்டு முறை இருந்துச்சுன்னா 30 இடங்கள் கூட தேராதுங்கிறது தான் உண்மை நிலைமை. ஸோ வந்து பிஜேபி இதில் தான் தப்பிச்சுட்டு வராங்கன்ற கண்டிப்பா நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இவங்க முறையா இந்த இதெல்லாம் எண்ணப்பட்டால் பிஜேபி 130லேருந்து 150 சீட்டுக்கு மேல வராது அப்படிங்கிறது தான் உண்மை நிலவரம். சரி, ரொம்ப சந்தோஷம், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஒரு கட்சிக்காக ஸ்ட்ராங்கா பேசக்கூடிய ஒரு சூப்பர் லேடியை பார்த்துருக்கோம் அப்படின்னும் போது எங்களுக்கு உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் எல்லாம் வந்து ஜூன் 4க்கு அப்புறம் நம்மளும் சேர்ந்து பார்க்கலாம். நிகழ்ச்சிகள் வந்து மிக்க நன்றி. கண்டிப்பா வெற்றி நிகழ்ச்சியில மீண்டும் சந்திப்போம். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.